அவங்க லைவ் போன உடனே எஸ் வி ஆர் லைவ். சூப்பர் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆஃப்டர் லாங் பிரேக், ஆஃப்டர் தட் டிசாஸ்ட்ரஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல், ஹியர் வி ஆர் பேக். இன்னும் வந்து அந்த டிஷர்ட்டை மறக்கல மாலோ வந்து. கரெக்ட். கடைசியா அகமதாபாத்துக்கு போட்டுன்னு போனேன். அது போயிட்டு பார்த்துட்டு வந்து அந்த சோகத்துல எடுக்கவே இல்லை. இன்னைக்குதான் ஆசையோட எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல சான்ஸ் ஃபார் வின்னிங். கெட் பேக். தட் ரிமைண்ட்ஸ் மீ மாலோ, எனக்கு வந்து இந்த இந்தியாவில் இந்த டெஸ்ட் கிட் மெர்ச்சன்டைஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும். நிறைய இருக்கா? ஓகே, சூப்பர். பிரைஸ் மட்டும் சொல்லிடுங்க, we can buy it. சூப்பர், யா வாங்கிடலாம். More importantly, CSK with the 5 stars வேணும். Absolutely. இந்த வாட்டி 6 ஸ்டார் ஆயிட போகுது. We need பாப்போம் இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. அட்லீஸ்ட் இட் will be memorable for fans. Hopefully this is the last season for MSD. Hopefully. சொல்லி நம்ம இன்னும் நிறைய வருஷம் ஓட்டுவோம்னு நினைக்கிறேன். சரி, சூப்பர். சரி, கம்மிங் டு இது, நம்ம வந்து இப்போது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் ஆரம்பிக்கிறது. ஸ்டார்டிங் இன் எக்ஸாக்ட்லி 24 hours from now. Exactly 24 hours from now the game is starting. So we'll go through the India's chances. Obviously pitch பற்றி பேசலாம், and the venues that have been selected for this series அதை பற்றி பேசலாம். And இங்கிலாந்து பேஸ்பால் கண்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஆர் வில் தே சேஞ்ச் தேர் அப்ரோச், அதை பற்றி பேசலாம். And Indian team without Virat Kohli, who is going to put their hand up? Let's talk about that. So first and foremost, let's talk about Team India. Okay, பாத்தீங்களா latest news? பாத்தீங்களா Virat Kohli is not available for the series. So how much of an impact it is going to be for Team India? Malo. See, இது வந்து விராட் இல்லாம டெஸ்ட், விராட்டோட வெறித்தனமா ஆடுற ஒரு ஃபார்மேட்னா அது டெஸ்ட் சீரிஸ் தான். He always keeps telling டெஸ்ட் சீரிஸ் is my best form I would like to play for அப்படின்னு. ஸோ விராட் இல்லாத பெரிய லாஸ் தான். பட் இட் ஆல்சோ கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா டீம் பிளேயிங் லெவலில் வந்து இடமே இல்லை நிறைய பிளேயர்ஸ்க்கு. இட் வில் ஆல்சோ பி அ குட் கால் ஃபார் Subman Gill and Shreyas Iyer to prove their worth. Actually, one of them will only get a slot in the ongoing series. வந்து இந்த சான்ஸை யாரு கிராப் பண்ண போறாங்கங்கறத I'm curious to watch. Will it be Subman Gill at number 3 or Shreyas Iyer at 4? இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த வாட்டி they are going to, for them it's a blessing in disguise னு சொல்லுவேன். ஸோ இவங்க யாரும் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்த டெஸ்ட்க்கு அவங்க தான் இருப்பாங்க. Once Virat comes, he will claim a spot. But it's a big loss for Team India not having Virat. But at the same time, since it's in Indian conditions and ரெண்டுமே கொஞ்சம் spinner friendly wicket அப்படிங்கிறதுனால ஒப்பேத்திடலாம். I mean, I don't think it will bother the result in any way. But still, it will be a good testing platform for either of these people, Gill and Shreyas Iyer. ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கு. ஏன்னா ஜெய்ஸ்வால் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஜெய்ஸ்வால் பிக் ஸ்லாட் ஆஃப்டர் த வெஸ்ட் இண்டீஸ் டூர் பிக்அப் பண்ணிட்டாரு. ஸோ தட் இஸ் மை டேக் அவே ஃப்ரம் கோலிஸ் ஆப்சன்ஸ். ஸோ இட்ஸ் டூ ஆர் டை ஃபார் கில் அண்ட் ஸ்ரேயஸ். ஓகே, ஸ்ரீராம். என்னை பொறுத்த வரைக்கும் கோலிஸ் ஆப்சன்ஸ் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இதுவே வந்து ஐ மீன் ஆப்வியஸ்லி கோலி இல்லாமலே நம்ம ஆஸ்திரேலியாவில் ஜெயிச்சோம், அது வேற விஷயம். பட் ஃபாரின் பிச்சர்ஸில் விளையாடுறதுக்கு கோலிஸ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஈவன் மோர் மேக்னிஃபைடு. இந்தியன் கண்டிஷன்ஸில் ஐ எம் ஷுர் we have enough guys who can bat against whatever the English can throw at us or bowl at us. Throw at us. Okay, super. Seri, so you are saying that there's not going to be a huge impact. Okay, Krishna, what do you think? There will be an impact. ஏன்னா வந்து கோலி was in prime form and he was actually he was trying to go towards that hundreds, right? Like, so he was completely motivated, summer form la irundha. So it will be a loss, but still Sriram சொன்ன மாதிரி it's not a bigger loss as like சேனா கண்ட்ரீஸ்ல டூர் பண்ணும்போது கோலியை மிஸ் பண்ற மாதிரி கிடையாது. So I think we have enough backup players, at least in Indian conditions. Gill, Iyer, they will, I think, cover up. And KL. Yeah, KL is going to be it. Yeah, he's given in the testing, so it's like either Gill or exactly. KL சொல்லதா KLோட place is more or less confirmed, Sriram. It's only Gill and Shreyasல தான் ஒரு ஆளு வந்து they allowed to sit out. So that's why I actually feel like right now, so for at least for the first two tests,
விராட்டோட ஸ்பாட் வந்து கேஎல் தான் ஆடுவோம். ஆக்சுவலி நம்பர் 4 கேஎல் வில் ப்ளே. Shreyas might play number 5 is what my gut feel is. Number 6 might be Jadeja or KS Bharat. I think Jadeja most probably, and number 7 will be Bharat. Number so ma 11 பத்தி பேசலாம். I think since we started the topic, so my idea of the 11 வந்து என்னன்னா, I think Jaiswal and Rohit, number 3 Gill, number 4 KL Rahul, number 5 Shreyas, number 6 will be Jaddu, 7 will be Bharat, 8 Ashwin, 9 I think they will go with Akshar Patel only for the reason பிகாஸ் ஒரு ஆல்ரெடி ஸ்பின் அசிஸ்டிங் பிச்சில் வந்து ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரோட வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர் வில் மேக் மோர் இம்பேக்ட். ஐ ஃபீல் லைக் தே வில் கோ வித் த 3 அண்ட் ஹேவிங் அக்ஷர் பட்டேல் ஆட்ஸ் தட் பேட்டிங் டெப்த் ஆல்சோ. இப்போ ஷர்துலுக்கு பதிலாக இப்போ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷர்துல் ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டருக்கு பதிலாக ஒரு அக்ஷர் பட்டேல்னு வச்சுக்கலாம். ஏன்னா குல்தீப் ஆடினான்னா அந்த பேட்டிங் டெப்த் அகெயின் கோஸ் டவுன். ஸோ ஐ திங்க் தே வில் ஸ்டிக் வித் அக்ஷர் போகிறோம் இந்த பிச்சுக்கு இஃப் இட் இஸ் கோயிங் டு ஸ்பின் அ லாட் விச் இட் லுக்ஸ் லைக். ஏன்னா ரிப்போர்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட் தட் குட் லென்த்தில் வந்து நல்லா ட்ரையாக இருக்குது சர்ஃபேஸ் வந்து அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இட்ஸ் கோயிங் டு ஸ்பின் ஃப்ரம் day 1. ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் அண்ட் தென் பும்ரா அண்ட் சிராஜ் வில் மேக் த 11 இஸ் வாட் ஐ திங்க். See, Krish, Sri, இதுல வந்து எனக்கு no doubts about it. It's a very given thing. கோலி இல்லாதனால வந்து அந்த கில்லா ஸ்ரேயஸா அந்த டவுட்டே இல்ல. So 11 is right. Only the batting order may change. I also feel like the only thing that yeah. If Pujara makes it to the squad, do you play him at number 3 or not? Definitely I'll play him at number 3, but I don't think there is even a talk about Pujara or Rahane. Even yesterday, but Pujara இருக்கு. புஜாரா வந்து இல்லை ஈவன் எஸ்டர்டே தே ஹேட் த நெட் செஷன் ரைட். அவன் ஆடுறதா இருந்தால் அந்த நேரத்துக்கு அவனை டிராஃப்ட் பண்ணி இருக்கணும். சி வென் விராட் வாஸ் அவுட் immediately they should have named a replacement which they did not do. So they are trusting. The names coming in where Steve is absolutely right. The names coming in were all Rajat Patidar, Sai Sudarshan. இந்த மாதிரி நேம்ஸ் தான் வந்ததே தவிர புஜாரா நேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரல ஸ்ரீராம். ஐ மீன் எங்கேயுமே வந்து எந்த நியூஸ்லயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வரல. It was all youngsters. I think the mindset is also giving more opportunity to the youngsters ங்கறதால it is all maybe names like இந்த டெஸ்ட் நீங்க ஸ்ரீராம் நீங்க சொன்ன மாதிரி மேபி இந்த டெஸ்ட் வந்து லெட்ஸ் சே ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபெயில்ஸ் இல்லை சுப்மன் கில் ஃபெயில்ஸ் மிசரபிளின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தே வில் லுக் அட் ஏன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு விராட் இருக்க மாட்டான்னும் போது தே மைட் லுக் அட் புஜாரா even as an option. But at least Pujara, right? உடனே வந்து they won't draft him into the playing. That's the usually in the model தான் work பண்ணுவாங்க, right? Like they keep him in the queue. So most likely they won't go back. And especially in India நடக்கிறதுனால definitely I don't think Pujara போவாங்க. They will go with some other player who is doing well in the See, my personal feeling is Pujara is done and dusted. Although, I mean, like in India international format, I think he has to announce his retirement officially. Exactly. I think he's done. I think there's still maybe a chance. If you know, 1 year they might go with this team. But if let's say the signs are that Gill is not performing well outside India, like Shreyas Iyer is not performing well outside India. Of course, even Jaiswal has to prove himself. West Indies but like in a Sena country thing, he hasn't got even a 50 yet, right? So a lot of chances are there. Let's say after a year, let's say Dravid is no longer the coach, there might be a different thought process. You never know. Or even let's say a Rohit Sharma or Virat Kohli retires, then also there is a chance for Pujara to. Illa, but Pujara is also as old as Kohli, yeah, if I'm not wrong. Correct. Right? Hey, so Krishna, பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்வினோட பொசிஷன் இனிமே சேஃப் இல்ல. I mean the way it is going, in another next year க்குலாமே அஸ்வின் ஆடுவாரானே தெரியாது. I mean though he is the best spinner in town. அவங்களுக்கே I mean who is active in test cricket, who is in the 11 by default in Indian conditions கே அடுத்த வருஷம் தெரியாது. ஏன்னா அவ்வளவு பேர் they are knocking the door. So அதனால இப்ப சர்ஃப்ராஸ் கான் and ரஜத் பட்டிடார் and வாஷிங்டன் சுண்டர், I mean யார் வேணாலும் I mean up the order ஆடலாம். I mean நிறைய பேர் இருக்காங்க. So அதனால இப்ப youngsters தான் போவாங்க. they'll give youngsters a longer rope. பின்ன டிராவிங் ருத்ராஜ் கேக்வாட் is there, our is out contender. So இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. So அதனால வந்து I don't know whether they will get another chance. ஏன்னா நேத்திக்கு டிராவிடோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா he was definitely trusting Shubman Gill to play that role, to fill in that number 3. He wanted to give Shubman a longer rope actually in test cricket. So அப்படிதான் வந்து அவன் பேசினான். he never spoke about the inexperienced part of it at all.
அண்ட் ஸ்ரீ நீங்க வந்து நீங்க சொன்ன டீம்ல ஐ வுட் வாண்ட் ஒன் சேஞ்ச் விச் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அக்சர் ஐ வில் கோ வித் குல்தீப். த ரீசன் பீங் அட் 9 வந்து அக்சர் ஆடி லைக் ஐ திங்க் இட்ஸ் டூ லோ டவுன் ஆர்டர்ல. Second thing is like Axar, like the first series against England, his debut series, he was like amazing. But அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரோட எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, ரைட்? அண்ட் ஐ ஃபீல் லைக் bowlingல கம்மியாச்சு, குல்தீப் இஸ் பேட்டிங்ல டூயிங். இல்ல. யா, பேட்டிங்ல இல்ல, பட் குல்தீப் இஸ் லைக் பேட்டிங்கில் அவனுக்கு எப்போ சான்ஸ் கொடுத்தாலும் அடிச்சிருக்கான் அவன் இல்லையா, பிரிட்டி மச். ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்து அக்ஷர் தான் நமக்கு லீடிங் ரன் கெட்டரா இருந்தாரு. ஆமாம் ஆமாம். right. So and at the angle, like, Kuldeep has been performing really well over the last 1 year. He is in great form, and I feel like a player like Kuldeep like can run through the England side a little bit. அப்படின்னு எனக்கு ஒரு I have a feeling. ஏன்னா ஒரே ஒரு ரீசனிங் இந்தியன் டீமோட ஜென்ரல் ரீசனிங் என்ன தெரியுமா, ஐ மீன் வாட் ஐ ஹவ் சீன் எஸ்பெஷலி இன் பிச்சஸ் தட் எய்ட் ஸ்பின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைதராபாத் வந்து வாட் ஐ எம் ஹியரிங் இஸ் இட்ஸ் அ ஸ்லோ விக்கெட். பேசிக்லி ஆஃப் த பிச் வந்து பால் வந்து சுருன்னு வராது. இதே ஒரு லெட்ஸே ஒரு கிளே விக்கெட், ரெட் சாயில் விக்கெட் வேர் லைக் யூ ஹேவ் லைக் மும்பை ஆர் அகமதாபாத் அந்த மாதிரி பிளேசஸில் வந்து உங்களுக்கு பால் நீங்கள் லூப் பண்ணாலே வந்து பிச்சான அப்புறம் ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி பிளேசஸில் வேர் த எயிட் ஸ்லோ டர்ன், அங்கே வந்து த bowler ஹேஸ் டு கிவ் த பேஸ். இப்போ அக்சர் மாதிரி bowlerலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட், அக்சர் ஜடேஜாலாம் தே வில் பி மோர் எஃபெக்டிவ் தேன் சம்படி லைக் குல்தீப். தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தே வில் கோ ஃபார் அக்ஷர் பட்டேல்ன்றது என்னோட. I fully agree with Sri. என்னன்னா வந்து லாஸ்ட் டைம் இங்கிலாந்து சீரீஸ்ல பார்த்தா கூட நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வின் தோத்துட்டு அப்புறம் 3-1 வின் பண்ணோம் அந்த 4 மேட்ச் சீரீஸ்ல. அப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து அக்ஷர் ஆல்மோஸ்ட் அவுட் பிளேட் அஸ்வின். ஐ மீன் அஸ்வினே நல்லா போட்டுதான் பேரு, பட் அக்ஷர் வந்து ஒரு மேட்ச்ல 10 விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுத்து he gave a good fight to Ashwin himself and got a 6 wicket against in Ahmedabad நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே they won't risk it. I mean, any batting collapse ஆச்சுனா கூட we have batting till end ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு. பட் ஆல்சோ அக்ரி வித் யுவர் பாயிண்ட் கிருஷ்ணா, பேட்டிங்காக அக்ஷர் எடுக்க மாட்டாங்க. ஐ மீன் ஸ்ரீ சொன்ன ரீசன்காக வேணா எடுப்பாங்களே தவிர we don't need a பேட்ஸ்மேன். bowlingகாக தான் எடுப்பாரே தவிர பேட்டிங்காக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. 9 வரையும் பேட்டிங் தேவையில்லை. In case அக்ஷர் விளையாடுனா should he play ahead of even Ashwin or even case for that matter in the batting order? ஜடேஜாக்கு அப்புறம் அக்ஷர் வரணும், ஜத்துக்கு அடுத்தது வரணும், அவ்வளவுதான். That's what I'm saying. இன்ஃபேக்ட் நேத்துக்கு வந்து நான் இது பார்த்திருந்தேன், கிரிக்கெட் வித் பத்ரி பார்த்திருந்தேன். அதுல வந்து இந்த பத்ரியோட ஒருத்தர் வருவார் தெரியுமா, அவர் he does that. அவர் சொன்னாரு பரத் at number 9 சொன்னாரு. I mean, he said like Jadeja at 6, Akshar at 7, Ashwin at 8 and Bharat at number 9. கேட்டா Bharat has not been proving himself, Akshar has been proving himself. 9ல தான் கொடுக்கணும்ங்கற மாதிரி he was telling. Like I think actually he also agree with you. I agree with him, but எனக்கு என்னன்னா on current form actually Akshar should play ahead of Jadeja. ஆன் கரண்ட் ஃபார்ம் டு பி ஆனஸ்ட். ஜடேஜா இப்போ எடுத்து பாருங்க, பேட்டிங்கில் பெருசாக ஒன்றும் பண்ணதில்லை. இந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப்லேயும் ஒன்றும் பண்ணல, ஆக்சுவலி ஓடிஐ வேர்ல்ட் கப்லேயும் ஒன்றும் பண்ணல. லாஸ்ட் 3-4 டெஸ்ட் சீரிஸ் எடுத்து பாருங்க, பெருசாக ஒன்றும் ஹேசன்ட் டன் மச். ஐ டோன்ட் திங்க் he warrants a number 6 spot, to be honest. Another change I would make, see, in your batting order will be like Iyer and KL Rahul. I will play Iyer at 4 and KL Rahul at 5. ஏன்னா KL Rahul the whole series 5ல தான் விளையாட போறாரு. So let him play that. And 4ல வந்து you will get a more attacking option instead of KL playing there. So right, எல்லாருமே அட்டாக்கிங்கா இருக்காங்க, அதான் பிரச்சனை. ரோஹித், ஜெய்ஸ்வால், கில். இல்ல I agree with கிருஷ்ணா ஆக்சுவலி. ஏன்னா இந்த ஒரு 2 டெஸ்ட் மேட்ச்க்காக கேஎல் ராகுல 4ல ஆட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா they know that விராட் கோலி is coming back in the third test match, so Rahul will still continue to play in 5ன்றது தான் எனக்கும் ஒரு ஃபீலிங். பட் yeah I agree. only reason ஏதாவது இதுல தான் சேஞ்ச் வரணும்னா வந்து only thing இன்னைக்கு தான் லாஸ்ட் மினிட் இன்ஜூரி ஆனதா உண்டு, யாருக்கான அடிபட்டது அந்த மாதிரி இருந்தா தான் சேஞ்ச் வருமே தவிர இல்லனா ஸ்ரீ சொன்ன 11 தான். So it will be only that 11, no doubts on that. I mean அதுல வந்து சேஞ்ச் வர வாய்ப்பே இல்ல. குல்தீப் விளையாட சான்ஸ் இல்ல கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஸ்லீட் அப்புறம் வேணா I can come in, but first test match this is the 11. So Sriram, toss is going to be really crucial, yeah, especially on Indian pitches. Whoever wins the toss will try to bat first. Yeah. Absolutely. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து it will be a flat track, கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம் சான்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து it tends to slow down and assess as the game progresses, it will help the spinners. இது என்னன்னா ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா இங்கிலாந்து வந்து they are experiencing, I mean 4 ஸ்பின்னர் அட்டாக் கொண்டு வரேன்னு சொல்றானே தவிர எல்லாருமே புதுசு. 2 of them are uncapped players. Like I mean அதெல்லாம் வந்து ஷோயிப் பஷீர் and டாம் ஹார்ட்லி, அவங்களாம் கேள்விப்பட்டதே இல்ல.
they just played for England Lions and practicing in the UAE in கேள்விப்பட்டேன். That's what they have been doing. அது தவிர ஒன்றும் தெரியல. அந்த ஜாக் லீஷும் ரெஹான் அஹமதும் தான் வந்து I think they are the ரெஹான் options நினைக்கிறேன். ரெஹான் இஸ் லெக் ஸ்பின் போடுவான், கூகுளி போடுவான் ரெஹான் அஹமத் வந்து. ஸோ யங் கை. அண்ட் சி த அதர் திங் இஸ் இஃப் தே ஆர் கோயிங் டு கிவ் யூ லைக் ரேங்க் டர்னர்ஸ் ரைட், then any Tom, Dick and Harry who can spin the ball, they can come and bowl. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டிபனி சார் வந்து ஒரு Joe Root will be effective in these conditions. ஜோ ரூட் எஃபெக்டிவ். மாண்டிபனி சார் வந்து ஒரு வாட்டி மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டு போலையா? ஸோ ஐ டோன்ட் இந்த பேஸ்பால் டாபிக்ல வந்து the key thing என்ன நடக்க போகுதுன்னா, if it's a rank turner it becomes 50-50. If it's a flat track, then England is going to hit it out of the park, right? Correct. So that will succeed. So it has to be a very ரொம்ப கொஞ்சம் அசிஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவ் பிட்சா இருந்தா then India has a better chance. See, that's why all the ball toss is very important, Krishna. Toss da very important. நம்ம batting first பண்ணா then all this will be cushioned out. Like India first day bat பண்ணி ஒரு 300 ரன் அடிச்சோம்னு வெச்சுக்கோங்க, then the match will be interesting and then it will become one sided. அவங்கள மட்டும் பேட்டிங் ஆடிட்டாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டா England bat first and it's a not much assistance in the first day, then we are done for. They made rack up 400-500 easily. சுப்ரபாதம் தான் நமக்கு. இல்ல, so let's talk about baseball. Okay, last time England வந்து நம்ம கிட்ட இங்க ஜெயிச்சது வந்து 2012. Correct. And the reason they won, of course, Kevin Peterson played a out of the world inning ஒரு 180 எடுத்தான். But Alistair Cook வந்து just ground us down on that series. Ashwin வந்து couldn't even bowl anymore to Alistair Cook appo. Ashwin was also a young player appo. He was only a couple of years in. So it was very difficult against a guy who's willing to wait and play. Joe Root took that same approach in the Chennai test last time and he scored a double 100. அவசரப்படாம நிறுத்தி நிதானமா விளையாடினான். And that's what was successful for them. If they want to go to baseball, நம்ம இவன் சொல்லுவானே மூக்கு மேல தூக்கிடுவோம், மூக்கு மேல ராஜா. I would think இவனுங்க அதுவும் ரிவர்ஸ் ஸ்வீப், ஃபார்வர்ட் ஸ்வீப், I mean, பட் ஒரு ஆங்கிள் இந்த அலெக்ஸ் கேரியும் இவனும் டிராவிஸ் ஹெட்டும் அதை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க இங்க. Sriram, regular approach la England has no chance. If they play regular approach, they will lose the series 5-0. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 2012 and here the quality of spinners is vastly different. Ashwin was 1 year into the international scene. அதுக்கப்புறம் பஜ்ஜி at the end of his career, அப்புறம் பிரக்யான் ஓஜா இருந்தாரு. But this team is like spinners are like we have 4 really world class spinners. And second, அவங்களோட ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா they had some really good spinners. மாண்டிபனி சார் அவங்களா கிரிம்ஸ்வான், ரைட்? லைக் இப்போ வந்து it's like nobody is there. So I think regular cricket 5-0. If they play baseball, it will be a closer thing. ஏன்னா வந்து I believe that spinners வந்து you will put pressure on them. You cannot hit the lens and they try to hit you. So and the pressure varama, if Indian spinners can manage, then it will be, we can win. You know what? If we lose the toss, I would open the bowling with Ashwin. Just to Bumrah and Ashwin வச்சு open பண்ணுவேன் நான். If I am the skipper. பண்ணலாம், தப்பு இல்ல. If it's a drive wicket. கிருஷ்ணா சொல்ற மாதிரி அவங்க பேஸ்பால் ஆடினாதான் 300 வரும், இல்லைன்னா அது கூட வராது. ஐ மீன் பொட்டலம் ஆயிடுவாங்க. ஸ்ரீகாந்த் சொல்ற மாதிரி they might be all out for 150 or something. பேஸ்பால் ஆடினாதான் கொஞ்சமானோ ரன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு and there is a 50-50 chance. Otherwise it will be a one-sided series. Having said that, Root வந்து நின்றுவான். Root is quite capable. Root oda approach kuda konjam he has changed it, right? Like he has become a little bit more adventurous. He has, but still after he became adventurous, his strike rate is 75. Before he became adventurous, he was like 55. So strike rate 75 is still good. I mean, it's not baseball levels. அவங்களதுல வந்து இப்போ at the top பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் லீச் இஸ் கைண்ட் ஆஃப் பிளேயிங் மோர் ஆஃப் அ பயங்கர அக்ரெசிவாக ஆடுறான் டாப்பில் வந்து. போன சீரீஸ் அவன் வந்த போதெல்லாம் வந்து பேட்டில் பாலே படலை ஆக்சுவலி. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் 1 yearல he has scored heaps and heaps of runs at opening for England and எல்லாமே பேஸ்பால் தான் pretty much. ஸ்ட்ரைக் ரேட்லாம் 100 மேல. கிராலி தான சொல்றீங்க? டக்கெட் அண்ட் கிராலி. டக்கெட் அண்ட் கிராலி ரெண்டு பேருமே
நல்லா ஒரு அடிச்சு தான் ஆடுறாங்க ஓப்பனிங்கில் வந்து. ஹாரி ப்ரூக் அதனால தான் லாஸ் நான் இஸ் சொல்றேன், பிக் லாஸ் சிராஜை ஃபார் விட்டு அந்த இடத்துல போட்டு ஓபன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ம் பொழந்து கட்டிடுவானுங்க. ம் ஸோ பூம்ராவையும் அஸ்வினியும் வச்சு ஓபன் பண்ணிக்கணும். கரெக்ட். Mm. ஐ அக்ரி. யா more than Rohit's loss, sorry, more than Virat's loss for India. Harry Brooks' loss will be even more hurting them. Yeah. He seemed to play spin really well, and even the T20 some matches we've seen, he played really well. ஸோ இங்கிலீஷ் டீமை பத்தி பேசுவோம். சரி, இங்கிலீஷ் டீமில் மோஸ்ட் க்ரூஷுவல் கிரிக்கெட்டர், மோஸ்ட் க்ரூஷுவல் ஃபார் திஸ் சீரீஸ், ஃபார் இங்கிலாந்து டு வின் தி சீரீஸ், பேட்டிங்கில் யார், bowlingல யார்? See, Joe Root is the ultimate. I mean, Joe Root is the. I mean, he's the definitely this thing. And Ben Stokes, every valaranga, it makes a difference because of late he's not bowling, so it's more of Ben Stokes as a batsman. So Stokes and Root will play a crucial role, is my feeling. Other than that, as you rightly said, the openers are very well fixed. See, if you see, Duckett and Crawley have been doing well consistently, and then the Oli Pope at one Pope down. nalla That is Oli a Pope, clear-cut. I think batsmen like Oli Pope and Joe Root, I feel, are going to be crucial. And then bowling, I think again James Anderson, because he bowled really well even in the last series. Or first match lo ஒரு மாதிரி இது அடி வாங்கினா, பட் அதுக்கப்புறம் he made up for with his experience. He bowled really well, good spells. So maybe even James Anderson. ஒரு பொய் bowler ஒருத்தர் இருக்கான், அழுக்கு bowler, டால் bowler, அவன் பயங்கர அழுக்கு bowler. Atkinson, ஒல்லி ராபின்சன். Oli Robinson. Oli Robinson, he's definitely there. Oli Robinson, Mark Wood and Anderson will be there in the 11. I think இல்லை, these are ஒல்லி the three. ராபின்சன் வந்து ஓடி வந்து அப்படியே டொசுக்கி போடுவான். அவனுக்கு பேசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து அவனெல்லாம் இந்தியாவில் அடிச்சிருவாங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷுவல்னு எனக்கு தோன்றுறது. என்ன Mark பொறுத்த Wood வரைக்கும் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். If Mark நீங்க Wood, right? nobody mentioned Bairstow. பேட்ஸ்டர் Batsman will be there. See, Batsman position doubtful தோன்றது எனக்கு. See, பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் வந்து அந்த இன்னொருத்தர் இருக்கான்ல, அந்த கிராலி, இது இந்த மாதிரி பேர் வரணும், அவன் பேர் என்ன, அந்த ஸ்டோக்ஸ், பென் ஃபோக்ஸ் வந்து he has been performing well in the last series. So between Bairstow and Fox, they may even go with Fox, we don't know. So Last 1 year, Bairstow Bairstow will bat as a specialist batter instead of Harry Brooker. அப்படி சொல்றீங்களா? ஓகே, not as a wicket keeper batsman. Okay. Sriram, like last 1 year, our stocks have come down a little bit. Somehow, Correct. But ஃபார்மே he's இல்லை. played a lot in IPL. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா பழகிட்டான். yeah, if அவனுக்கு மாட்டிச்சுன்னா 100 அடிச்சிருவான் குவிக்கா. ஆமாம்மா, அவனுக்கு மாட்டு. Sriram, I agree with you. I didn't think of that angle. I was thinking as wicket keeper batsman. So அதுல வந்து Fox வர சான்ஸ் இருக்குன்னு. But yes, you are right. Brooks bala வேணா, that's a good choice. They can play Bairstow instead of Brook. Fox will play as the wicketkeeper. Bairstow will play instead of Harry Brooker. ஸோ 11 சொல்லுங்க அப்படியே ஸ்ரீராம். Crawley, Duckett. Crawley, Duckett. I would play Root at number 3. Root at 3, Pope at 4. Pope at 4. 5 வந்து Bairstow. 6 வந்து Stokes. Or they could switch. Right left combinationக்காக. So 6 ஆயிடுத்து. Fox will be the wicketkeeper. 4 bowlers la Anderson, Wood, Oli Robinson and Jack Leach or Rehanan தெரியல. Or they would go with 2 spinners actually. Already they have one. 2 ஸ்பின்னர் கண்டிப்பாக ஆடும். எனக்கு தெரிஞ்சு ஐ எம் திங்கிங் they might sacrifice Ben Fox and go ask Bairstow to wicket keep, add an extra bowler. That's what I feel. They And also the bowler will be like, என்னோட point of view வந்து 1 or 2 of this 3 will play. Anderson, Wood and Robinsonல 2 பேர் விளையாடுவாங்க. I mean like mostly it will be Anderson and Robinson நினைக்கிறேன். Woodக்கு வந்து உட்காந்து வச்சிருவாங்க. Plus Jack Leach and the other spinner Rehan Ahmed, they'll play, and 5th bowler will be Joe Root. அவ்வளவுதான். which எல்லாம் batting strength பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 5 test seriesல Mark Wood, they don't even play all the 5 tests. They sit him at least a couple of tests. So they don't want them to put a lot of load on him. எனக்கு என்னவோ வந்து அவனுங்க they will go with 3 fast bowlers, 2 spinners ன்னு நான் நினைக்கிறேன். including Root சொல்றீங்களா? Root இல்லாம 2 spinners-ஆ? ரூட் இல்லாமலே சொல்கிறேன். அப்ப பேட்டிங் ரொம்ப இதுவாயிடும் ஸ்ரீ. ஐ மீன் பேட்டிங் வந்து ஸ்ட்ரென்த்தனே இல்லாம இருக்கும். இப்போ வந்து 5 Bairstow, 6 Stokes, 7ல வந்து ரெஹான் அஹமத் will come because he is a kind of an all rounder. He is a batsman. Okay, he has a good credential as a batsman, Rehan Ahmed, and then they will play the 2 spinners and the 2 fast bowlers, which will be Jack Leach
Sorry, not the Jack Leach. 3 fast bowlers, 1 spinner and 3 fast bowlers. So நீங்க சொல்றது Bairstow will keep wickets. Bairstow will keep wickets. 6ல So வந்து let me Stokes. summarize. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஸ்ரீ வந்து Duckett and Crawley opening, Root and Oli Pope 3 and 4, 5 வந்து Bairstow as wicket keeper batsman, 6 வந்து Stokes, 7 Rehan Ahmed, 8 Oli Robinson, 9 வந்து Jeff Anderson, 10 வந்து Mark Wood and 11 வந்து Jack Leach. Around that. Correct. Okay. ஆமா. That's what I think. I'm not with the quality of the Formidable 11. நல்லா தான் இருக்கு. Not bad at all. Yeah, not bad, but with the quality of their spinners, like எனக்கு தெரியல how much they will affect. இல்ல ஜாக் லீச் இஸ் a good spinner actually. ஜாக் லீச் is pretty good. ஒரு சீரிஸ் ஆமா ஒரு டெஸ்ட் ஜெயிச்சு கொடுத்தான்ல உங்களுக்கு இங்கிலாந்துக்கு. ஆமா. Correct. Jack Leach is good. He will go for runs. ஒரு சீரீஸில் வந்து நம்ம ஏன் தப்பிச்சோன்னா ரிஷப் பண்ட் இறங்கி வந்து அடித்தான் ஜாக் லீச்சை வந்து செம்மடி அடித்தான் ஒரு மேட்ச் அகமதாபாத்தில் ஞாபகம் இருக்கா? ஒரு அகமதாபாத் டெஸ்ட்டில் சுற்றி காமிப்பான் ரிஷப் பண்ட் வந்து அவனை ஜாக் லீச்சை வந்து வந்தாலே 6 அடிக்க போவான். சரி வந்தாலே ஏறி 6 அடிப்பான். ஸோ அந்த மாதிரி ஆடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டரில் ஜடேஜா ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கோ அகெயின்ஸ்ட் Iyer will play that role. ஐயர் தான் ஆடணும். ஐயர் தான் ஆடணும். ரோஹித் சர்மா if he stays he will do that. ஆமாம். ஆனால் ஜாக் லீச் வில் ஐ திங்க் ஹி வில் ஹேவ் அ குட் சீரீஸ்னு எனக்கு தோன்றுது இந்த வாட்டி. ஜாக் லீச் இஸ் a good one. ரெஹான் அஹ்மத் தான் புதுசா வரதுனால அதுவும் bowling in a packed stadium under pressure இதெல்லாம் வம்பு. லெக் ஸ்பின்னர் தானே வேற. So கண்ட்ரோல் இருக்கணும். there are so many இது அவனுக்கு அடிக்க சான்ஸ் இருக்கு, அவனுக்கு அடி வாங்க சான்ஸ் இருக்கு அவன். ஆமா கண்டிப்பா வந்து யாராவது புது ஆள் யாரான இறக்குவாங்களா? ஷோயப் அண்ட் ஹார்ட்லில யாரான இறக்குவாங்கன்னு தோன்றதா இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு? இல்ல அந்த இவன் வந்து அவனுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஹிடன் கெட்ட வீசா போல் இருக்கு. இந்த பஷார்னு ஒரு ஸ்பின்னர் பஷீர் வந்து யுஏஇல தான் ஹி காட் ஸ்டக் பிகாஸ் அவன் பாகிஸ்தானி ஆரிஜின்றதுனால அவனுக்கு வீசா கொடுக்கல இன்னும். அவன் திரும்பி லண்டன் போயிட்டான். அப்படியா? ஓகே கமிங். ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆட மாட்டான் கண்டிப்பா. ஆமா வந்து அக்ளமடைஸ் பண்ணவே இல்லையா அவன்? ஆமாம் அவன் என்ன அக்ளமடைஸ், அவனுக்கு தான் 2-3 வாரமா யுஏல தான் இருக்காங்க. யுஏல தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அவனும் அந்த டாம் ஹார்ட்லி அந்த இங்கிலாந்து லயன்ஸ் டீமோட போயிட்டு யுஏல பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க சிமிலர் கண்டிஷன்ஸ்க்கு. சோ இங்கிலாந்து அந்த விஷயத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அஸ்வினோட மைல்ஸ்டோன் இஸ் அரைவிங். எங்க வாட் இஸ் யுவர் கால் ஆன் when he will do it? எந்த டெஸ்ட்ல முடிப்பாருன்னு எனக்கு என்ன வைசாக் டெஸ்ட்ல பண்ணுவாருன்னு தோன்றது. அந்த 500 விக்கெட்ஸ் வந்து it will happen in the second test தோன்றது. first test may be too ambitious to think, but how I many feel wickets, how many wickets is he having? 10 wickets needed. He's in 490. 500 க்கு 10 விக்கெட் வேணும். I feel he will make it in the second test நினைக்கிறேன். இல்ல இந்த டெஸ்ட்ல பண்ணிடுவான். இல்லையா? Okay, good. What about you, Sriram? எனக்கும் செகண்ட் டெஸ்ட் தான் தோன்றது. Okay, I somehow feel like Ashwin will do it. மூணு ஸ்பின்னர்ஸ் விளையாடுறதுனால wickets will be split. Not because Ashwin is not good. மூணு ஸ்பின்னர் விளையாடுறதுனால wickets will be split. அஸ்வின் ஒரு வெறியோட இறங்குவான்னு தோன்றது எனக்கு என்னவோ. அஸ்வின் வெறியோட விளையாடுவான், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அவனுக்கு சான்ஸே இல்ல. இப்போ டெஸ்ட் மேட்ச் வெளியில இந்தியா விட்டு வெளில விளையாடினா நீ கிடையாது, ஒன் டே T20லாம் நீ கிடையாது, அவ்வளவுதான். ஆமா, திஸ் இஸ் ஹிஸ் பெஸ்ட் சான்ஸ். இந்த சீரீஸ்ல வந்து எவ்வளவு விக்கெட் பாக்கெட் பண்ண முடியுமோ பாக்கெட் பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, அதே மாதிரி வந்து இஸ் ஆல்சோ ஃபேசிங் another milestone. 100 டெஸ்ட்க்கு வந்து இன்னும் 5 டெஸ்ட் இருக்கு. கரெக்ட்டா தர்மசாலால he might finish his 100 டெஸ்ட். இதுக்கு அப்புறம் சான்ஸ் எப்ப கிடைக்கும்னே தெரியாது. இந்தியால ஆடினாதான் உண்டு. அதுவும் வந்து அந்த மாதிரி நிலைமை ஆயிடுது. So he has to capitalize this and ensure that he is fit and plays 100 tests. ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட் நம்ம ஜெயிச்சே ஆகணும். தர்மசாலால கண்டிப்பா வந்து என்ன பண்ணாலும் நம்ம ஸ்பின் பிட்ச் போட முடியாது தர்மசாலால. ஆமா, சோ இட்ஸ் கோயிங் டு பீ. அங்கலாம் டெஸ்ட் வைக்கறாங்கனே தெரியல. ஏன் ரெகுலர் டெஸ்ட் சென்டர்ஸ்ல வைக்காம எங்கெங்கலாமோ வைக்கறாங்க. ராஜ்காட்லலாம் ரெவென்யூ ஸ்ரீராம் ரெவென்யூ கொடுக்கிறதுக்கு எல்லா போர்டுக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து ஹைதராபாத் கேம் கொடுத்தாங்கன்னா வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் கொடுக்கல இல்லையா? அதுக்கே ஒன்லி பிராக்டிஸ் மேட்சஸ். சோ அதனால அங்க கொடுத்துட்டாங்க. இட் இஸ் ஃபைன் டு ரொட்டேட். ஆனா எனக்கு என்னன்னா வந்து கரெக்ட்டா அந்த சீசனை பார்த்து கொடுக்க மாட்டேன்றாங்க. எப்ப மழை வருமோ சென்னையில அப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு. அதோட இல்லாம why don't I mean other centersக்குலாம் அந்த one days T20s இதெல்லாம் கொடுக்கலாம். டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா பாருங்க, அந்த 5 சென்டர்ஸ் தவிர வேற எங்கேயுமே விளையாட மாட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை டார்வின்லே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை விளையாடுவானுங்க. 5 இடத்தை தவிர வேற எங்கேயுமே விளையாட மாட்டாங்க. சர்ப்ரைசிங்லி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சென்டருமே இல்ல. ஐ மீன் ஒரு பாம்பேயோ ஒரு அகமதாபாதோ ஒரு சென்னையோ கல்கட்டாவோ ஒண்ணுமே இல்ல. டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாமே சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்,
விசாகப்பட்டினம், ராஜ்கோட், ராஞ்சி, தரம்சாலா is the worst of the lot of late. I mean, அது வந்து typical T20 qualifying பண்ண வேண்டிய இடம் அது. அதுல போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராஞ்சி ஸ்கொயராக டர்ன் ஆகும். ஓகே, வைசாக் அண்ட் ஹைதராபாத் கண்டிப்பாக இப்போ அடிக்கிற ஆந்திரா வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தே வில் மேக் ஷுர் த பால் இஸ் கோயிங் டு டர்ன், சாயில லூஸாக வச்சுருப்பானுங்க. ஆனால் ராஜ்கோட்டை என்ன பண்ணாலும் மாட்டுக்கோட்டை பிச்சு தான். அது வந்து 5 நாளும் வந்து எவனாவது 200 300 அடிப்பான். சத்தியமாக வந்து அங்கே ஒரு ரூட் ஒரு டபுள் செஞ்சுரி போடுவான் ராஜ்கோட்டில். இந்தியாக்கு அகைன்ஸ்ட் ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 63. பா எவ்வளவு இன்னிங்ஸ்? 45 இன்னிங்ஸ்ல 65 ஆவரேஜ் வச்சிருக்கான். சான்ஸே இல்லை. So it's not a short sample size, small sample size லாம் கிடையாது. ஸோ இந்த 2 டெஸ்ட்டு ராஜ்கோட் கண்டிப்பாக ட்ரா தான். கடைசி டெஸ்ட் வந்து தர்மசாலா எனக்கு என்னவோ டவுட்டாக தான் இருக்கு. என்ன பிட்ச் போட்டிங்கனாலும் ஏதோ ரிசல்ட் வருது இப்போலாம். ஆமாம்மா. ஸோ அதனால இல்லை ட்ரா ரேர் ஆயிடுச்சு. ஆனால் ராஜ்கோட் மாதிரி பிச்சில் நான் சான்ஸே இல்லைங்க. ராஜ்கோட் வந்து பண்ணனும்னா இதான் இந்த சீரிஸ் லிவரேஜ் பண்ணிக்கணும் ஸ்ரீ. இந்த ஐ மீன் இஃப் யூ ஹேவ் டு குவாலிஃபை ஃபார் another finals in world test championship you have to leverage this series effectively. இல்லனா 4-1 வின் பண்ணி ஆகணும். இல்லனா வந்து it will go to be tight. I mean like honestly they have to change the world test championship rules, how they pick the venue for the finals. It cannot be always London, Lords always in England. Yeah, you're right. ஏன்னா ஒரு இது கன்சிஸ்டண்ட்டாக அக்ராஸ் த வேர்ல்டு ஜெயிச்சுட்டு ஒரு 75-80% கன்சிஸ்டன்சியில் ஃபைனல் வராங்க. கொண்டு போய் லாஸ்ட்ல கொண்டு போய் வைக்கிறீங்க ஃபைனலில். அதான் என்ன பண்ணணும்னா டீம் எங்க இருக்கோ அவங்கள தான் வைக்கணும். ஐ மீன் உங்க கிரவுட் கூட வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நியூசிலாந்துல வைக்கணும், இல்லனா வந்து ஆஸ்திரேலியால வைக்கணும், அந்த மாதிரி தான் வைக்கணும். நம்பர் 1 ரேங்க்டு டீம் ஓவரால் டேபிள்ல ஆஃப்டர் த இது யார் நம்பர் 1 ரேங்க் டீம் give them the இது ஹோம் ஃபீல்ட். give them the home field. இது வந்து ஜெயிக்கலையா? அதான் இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த WTC வந்ததுக்கு அப்புறமே லாட் ஆஃப் த பிச்சர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்ரி டீம். சவுத் ஆப்பிரிக்கா அது வந்ததுல அந்த 2 டே டெஸ்ட் மேட்ச் 3 டே டெஸ்ட் மேட்ச்லாம் ஆயிட்டு இருக்கு. அது வரையும் வந்து இல்ல ஒழுங்கா தான் இருக்கு. 5 டே டெஸ்ட் மேட்ச் தான் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சைக்கிள் போகும் பாஸ். ஒரு டெஸ்ட் மேட்ச் அதோட டன். எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் ஆஃப்டர் 2027 கதம் தான். இல்ல எனக்கு அது மாதிரி தோணல. எனக்கு வந்து ஸ்டில் இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 4 கண்ட்ரீஸ்ல விளையாடுவாங்க. பாகிஸ்தான் will keep saying நாங்க விளையாடுவோம், பட் யாரும் போய் விளையாட மாட்டாங்க அங்க. And West Indies and South Africa are not going to be of any value. So West Indies, South Africa countries now have to 4 தான் ஆடுவாங்க. பாக்கி எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் ஊத்தி மூடிடுவாங்க மொத்தமா. அவ்வளவுதான். இந்த 4 கண்ட்ரி அவங்களுக்குள்ளே விளையாடிப்பாங்க. அவ்வளவுதான். யா மேடம், இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தே சென்ட் அ செகண்ட் ஸ்ட்ரிங் டீம். சவுத் ஆஃப்ரிக்கா முடிஞ்சிருக்கு. இது ஸ்ரீலங்காவும் ஒண்ணுமே இல்லை. ஸோ ஸ்ரீலங்காலையும் ஒன்றும் கிடையாது, பங்களாதேஷ்லயும் ஒன்றும் கிடையாது. இந்த நம்பர் ஆஃப் லீக்ஸ் குறைக்கணும் ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரீ. பிகாஸ் இப்போ எல்லா கண்ட்ரி இப்போ பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஒன்று ஆரம்பிக்கிறது. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அ பிரீமியர் லீக். T20 T10 பொறுத்தால ரியல் டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து unless you have a separate set of players it's not going to help. I mean like நீங்க வேற set of players develop பண்ணனும். increase ஆயிட்டு தான் இருக்கு மாலோ. இப்போ பாத்தீங்கன்னா every year there are 2 leagues that are getting added. இப்போ அந்த IL T20 ன்னு துபாயில அது வந்து UAE based, UAE local players கொஞ்சம் பேர் இருக்கணும், பாக்கி எல்லாம் இன்டர்நேஷனல் சொல்லி அது ஒன்று ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அதுக்கு கொடுத்துட கூடாது எனக்கு கேட்டா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் ஈவன் அ கிரிக்கெட் கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பங்களாதேஷ்ல விளையாடுறாங்க, கரீபியன்ல விளையாடுறாங்கன்னா they need the money to boost the game in those cricket countries. UAE ல என்னத்துக்கு வைக்கணும்? அவனுக்கு பணம் இருக்கு, செலவு பண்ண என்ன பண்றது? பைசா வச்சிருக்கான். துபாய் ஷேக்லாம் எப்போ வந்து மேட்ச் பாக்குறது? அதுக்கு தான் நம்மள இதுக்கு கட்டார் ஏர்லைன்ஸ் தான் ஸ்பான்சர் பண்ணுது, எமிரேட்ஸ் ஸ்பான்சர் பண்றதுன்னு சொல்லி வேர்ல்ட் கப்புக்குலாம் வர வச்சு அவங்களுக்கு அங்க உட்கார்ந்து பணத்தை கொடுக்க சொல்ல வேண்டியதுதான். சரி, coming back to test venues, I think we are missing that Pongal test match in Chennai, Sri. I think that is something which we should start up. I mean anna pongalnale ஒரு test match இருக்கும் இல்லையா முன்னாடி அந்த மாதிரி. That's a nice time, weather will also be good and Chennai la வெயில் இல்லாம பார்க்கலாம் and Chennai crowd and all those. The test match பார்க்கறது last time I remember watching the India versus England match தான். அந்த
ஐ திங்க் ஜான் ஆர் ஃபெப் 2020ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கோவிட் இது, அதெல்லாம் ஒரு மேட்ச், செகண்ட் மேட்ச் அது, அதான் அலோவ் பண்ணாங்க. அஸ்வின் கூட செஞ்சுரி அடிச்சான் அந்த மேட்ச் வந்து, அலோட் கிரௌட். அப்போ வந்து நல்லா இருந்தது. There was a last test match I saw in Chennai and it was really good. I took my son also for என்னோட லாஸ்ட் இந்தியா ட்ரிப்ல வந்து நான் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் தான் பார்த்தேன் சென்னையில. very nice. இல்ல இல்ல ஜெயிச்சோம். 3 நாள்ல முடிஞ்சு போச்சு. இல்ல இட் வென்ட் till the 5th day. 5 நாள் பாஸ் வாங்கிட்டு நான் வந்து அந்த மேட்ச் தான் கருண் நாயர் வந்து he made இது. ஓ அது சொல்றீங்க. அந்த சேம் மேட்ச் நான் இல்ல நான் இப்ப சொல்றேன் இங்கிலாந்து. இது இப்ப நான் 2020 லாஸ்டா ஒன் நடந்தது, இங்கிலாந்தோட நடந்தது. கோவிட் 2021 ராதர் 2021ல வந்து ஜனவரில 2016 டிசம்பர்ல இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. கேஎல் ராகுல் மேட் 181, கருண் நாயர் மேட் லைக் 300. அந்த கேமில் வந்து ஐ திங்க் வி ஒன் த சீரீஸ் 4-0 if I'm not wrong. அதுதான் வந்து லாஸ்ட் டெஸ்ட் ஆஃப் த சீரீஸ். அப்போ பயங்கரமாக இங்கிலீஷ் சப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை இங்கிலாந்து நிறைய அடிச்சிட்டாங்க, 3-1 சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் கேலரியில் உட்காந்துட்டு இங்கிலீஷ் சப்போர்ட்டர்ஸ் வேர் ஸோ ஹாப்பி, தே நாட் பிளாங்க்ட் அவுட் அண்ட் ஆல் தட். பட் ஒயிட் வாஷ் பண்ணி அமிச்சோம் இங்கிலாந்து வந்து. the real last test match was in 2021. அந்த கோவிட் இருக்கும்போது அப்பதான் அலோவ் பண்ணாங்க, கொஞ்சம் பார்ஷியலா கிரௌட் அலோவ் பண்ணிட்டு அந்த மேட்ச் போது. ஐ ரிமெம்பர் சீயிங் இட் மை சன் 5 day பாஸ் எடுத்துனா 4வது நாள் ஃபர்ஸ்ட் செஷனோட முடிஞ்சிடுது. அஸ்வின் செஞ்சுரி அடிச்சு அந்த மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இட் வாஸ் வெரி குட் மேட்ச் அண்ட் வெரி குட். ஸோ இந்த வாட்டி 5-0 வா? இந்த வாட்டி 5-0 ஐ திங்க் 4-0 நினைக்கிறேன். ஒரு டெஸ்ட் டிரா ஆயிடும். அந்த ராஜ்கோட் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிரா ஆச்சுன்னா 4-0 ஆக வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ there is a chance that it will go 3-2 அப்படின்னு தோணுது. 3-1 எனக்கு 3-1 எனக்கு. தர்மசாலால இங்கிலாந்து ஜெயிக்கும், ராஜ்கோட் டிரா, மீதி 3 ஜெயிச்சிரும் நம்ம. I agree with Sriram. I'll also go with 3-1 actually. So top man of the series candidates யார் சொல்லுங்க பாப்போம். I think maybe Rohit Sharma. I think spin tracksல he's great. இல்லைன்னா should be another spinner, maybe Ashwin. 100% it will be a spinner. I am thinking it will be Akshar Patel for man of the series. பாப்போம். Yeah, I'm thinking Ashwin now. அஸ்வினா? Ashwin now. ஏன்னா Ashwin, batsman I feel something tells me Gill will come back. This will be a comeback series for Gill தோன்றது. 100% this will be coming of age for Gill. He is going to seal the spot. இந்த வாட்டி வந்து he is அதுக்கு வழி வேணும். அவன் சம வெறியில இருக்கான். இப்ப வந்து அவனோட பிளேஸே வந்து அந்த ரோஹித் சர்மா அந்த ரன் அவுட் ஆகினதுல இருந்து அவன் பிளேஸே இல்லன்னு ஆயிடுச்சு. So this is the best chance for Gill to prove himself. So this will be a series for Gill. At least he is going to establish to show that he is a complete cricketer, not just a ODI format or a T20. Gill interestingly on the New Year அப்ப he put a post on Twitterல what he wrote last year as his New Year goals அப்படின்னு போட்டுருந்தான். And he almost achieved everything. Most number of runs, இவ்வளோ செஞ்சுரி அடிக்கணும், எல்லாத்தையுமே வந்து he almost did it. கண்டுபிடிச்சி அனுப்பிச்சு. Very nice. Very good. Another thing we did not talk about is இங்கிலாந்துல இன்னொரு ஸ்பின்னர் இருக்கான், டான் லாரன்ஸ். அவனை பத்தி பேசவே இல்லை. அவன் ஸ்பின்னரா பேட்ஸ்மேனா எனக்கு டவுட் வந்துட்டே இருக்கு. He is a batter who bowls off spin. Okay. He's a first இது வந்து பேட்டர் தான். But he bowls off spin. Okay. So he's a batting all rounder னு வெச்சுக்கோங்களேன். He is a decent batsman. ஒன்னு ரெண்டு மேட்ச் ஆடி இருக்கான் போன டெஸ்ட் சீரிஸ்ல வந்து. bowling எனக்கு தெரியல எந்த அளவுக்கு போடுவான்னு பாப்போம். அவன் டீம்லயே இல்லையேப்பா, அவன் பேரே காணோம். just checking the list. இருக்கான், ஸ்குவாட்ல இருக்கான். ப்ரூக்குக்கு ரீப்ளேஸ்மென்ட் அவன் தான் நினைக்கிறேன். ப்ரூக்குக்கு அவன் தான் ரீப்ளேஸ்மென்ட். ப்ரூக்குக்கா? ஓகே. ஆமாமா, டான் லாரன்ஸ் வந்தான். டான் லாரன்ஸ் தான் ப்ரூக்குக்கு ரீப்ளேஸ்மென்ட். So மேபி இந்த ரெஹான் அஹ்மட், பஷீரா அவனால சரியா வரலனா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பானுங்க. Because he can at least bat well. So between him and Root they'll get one bowler, ரெண்டு half bowlers ல இருந்து. அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ரெஹான் அஹ்மத் பால தான் வருவான். ஏன்னா ஜாக் லீஷா உட்கார வைக்க மாட்டாங்க. Root will be there and it will come instead of ரெஹான் அஹ்மத். Correct. I'm hearing good things about that Bashir also. That young guy, he is 20 years old போல் இருக்கு. 20 years, yeah. நல்ல லெக் ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். He has not even played first class cricket. Yeah, he's a off spinner. Actually he's a off spinner. Even a left arm spinner. And the other guy, Tom Harley, is a left arm spinner. He's a good off spinner. 20 years old.
ஸோ எந்த இதுல ESPN பிளஸ்லயா விலோலியா? தெரியல எதில் வருதுன்னு நான் பார்க்கல. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி அதாவது நமக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸ்ரீ. ஆமாம், அங்க 9:30 இந்தியால. கரெக்ட். ஸோ 10 மணிக்குன்னா லஞ்ச் வரைக்கும் பார்க்கலாம். கிருஷ்ணாக்கு ஜாலி. கிருஷ்ணாக்கு வந்து 8 o'clock start அவருக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் சுகம். கிருஷ்ணா நீங்க டீ வரைக்கும் பார்க்கலாம். டீ வரைக்கும் பார்க்கலாம் ஆக்சுவலி. தட்ஸ் குட். நமக்கு ஒரு செஷன் தான் பார்க்க முடியும். நமக்கு ஒரு செஷன் தான். எனிவே ஆல்ரைட், சூப்பர். சரி பாப்போம், எப்படி போறதுன்னு அப்படியே பாப்போம். கவுச்லயே படுத்து தூக்கிட்டு திடீர்னு எழுந்து பார்ப்பேன். பார்த்தா லஞ்சுக்கு கழிச்சு ஒரு 1 hour ஆயிருக்கும். சடனா பார்த்தா கத்திட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா விக்கெட் விழுந்திருக்கும் ஏதாவது. அப்புறமா கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு காது அப்படியே காது மட்டும் ஓப்பனாக இருக்கும், கண்ணு தூங்கிட்டு இருக்கும். அதான் டக்குன்னு ஏதாவது ஓன்னு சத்தம் வந்தால் எழுந்து பார்ப்பேன், என்னடா ஆகுது அப்படின்னு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு வந்து என் ஃப்ரெண்டு டிக்கெட் வச்சிருக்கான். ஸோ he said he has a pass if you want join. எனக்கு வந்து முதல் 3 நாள் போக முடியாது, 25, 26, 27. பை சான்ஸ் அந்த 4th, 5th டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் போட்டுலாமான்னு பாக்குறேன் ஹைதராபாத்துக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னா மேட்ச் லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ். ஆமா, இண்டிகோல தான் வச்சிருப்பீங்களே. ஹைதராபாத் இஸ் க்ளோஸ் பை ஒன்லி. அதான் ட்ரை பண்ணி சொல்ல வேணும்னு பார்த்தேன். சரி, ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் போலாமான்னு யோசிச்சுட்டு. நான் வந்து அடுத்த மாசம் இண்டிகோல வரேன். ஆக்சுவலா இதுக்கு ஐ அம் ஃப்ளைங் டு டெல்லி ஃபார் ஒர்க். சும்மா ஒரு வீக்கெண்டுக்காக சென்னை வந்துட்டு வரலான்ட்டு. சோ ஐ அம் பார்க்கலாம் பேக் அண்ட் ஃபோர்த். We'll meet in Chennai. We'll meet if possible. ஏன்னா நான் 2 நாள் தான் வரேன் சென்னைக்கு. நீங்க தாம்பரம்ல நான் அந்த குரோம்பேட் வந்தா பாக்குறேன், அங்க வந்தா பாக்குறேன். இல்ல கவுண்டர்ல குரோம்பேட் ஹவுஸ் மேட்ச். அப்புறம் மார்ச் 22 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் it looks like RCB vs CSK at the Den. சோ அதனால வந்து must watch. உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கா இந்தியா போற பிளான்ஸ்? இல்ல பிளான் இல்ல, பட் பாக்கலாம். எனக்கு கை அரிக்கிறது வரணும்ட்டு. அப்படியே யூஎஸ்க்கு புக் பண்ணா சொல்லுங்க. ஐ மீன் லைக் அந்த மேட்ச் புக் பண்ணா நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அந்த நியூயார்க் மேட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா நான் டெஃபினெட்லி ஐ மீன் கிருஷ்ணா we need to look out for that. We need to book it whenever. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம், ஒண்ணும் இல்ல அதுல. நியூஸ் வரல. ஏதோ ஒரு Facebook குரூப்ல somebody had put a screenshot ஒரு மேட்ச் வந்து $2000 ஏதோ பிரைஸ் மாதிரி போட்டுருந்தாங்க. அது வந்து என்ன தெரியுமா கிருஷ்ணா, they are selling it as a package to international tourists. அதாவது நீங்க டிராவலோட எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக சில ஒதுக்கி வச்சிருக்காங்க, டிராவல் ஏஜென்ட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, அந்த கோட்டால போட்டுருப்பாங்களா. ஓகே, பார்க்கலாம் சார். நம்ம 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இஃப் யூ கெட் எனி இன்ஃபர்மேஷன் லெட்ஸ் புக் இட். டிக்கெட் மொத்தமா புக் பண்ணி ஐபிஎல் வேணா முன்னாடியே சொல்லுங்க. we need to plan it. அது நானே ரைட். யா சூப்பர். ஆல் ரைட் கைஸ், பண்ணியே ஆகணும். ஓகே, பாப்போம். looking forward to all seven and 5-0 டார்கெட் பண்ணலாம். let's target 5-0. Yeah, we'll walk to another finals. I'm ending this